கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, இதனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள அதிகால வேளையில் இணைந்திருங்கள். 39ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே, வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 3 பகுதியா இருக்கு. வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான். இப்ப காலைல தூங்கி எழுந்திரிச்சோடனே அழகா ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்கிறீங்க. ஒரு மனுஷன் ஒன்று ஆஸ்தியை சேர்க்கிறான், அப்படி இல்லை அப்படின்னா காலையில இருந்து ராத்திரி வரைய விருதுவாகவே சஞ்சலப்படுகிறான், தேவையில்லாம உட்காந்து வருத்தப்பட்டு இருப்பான். இன்னொரு ஜனம் இருக்கு, வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான். மனைவிட்ட ஒரு வேஷம், புருஷன்ட்ட ஒரு வேஷம், மாமியார்ட்ட ஒரு வேஷம், அம்மா அப்பாவை பார்க்கும்போது ஒரு வேஷம், வெளியில போகும்போது கடன்காரனை பார்க்கும்போது ஒரு வேஷம். ஒரு மனுஷன் எந்த நேரத்தில் எப்படி ஏன் எதுக்கு மாறுறான் தெரிய மாட்டேங்குது. எப்பொழுதும் ஒரே மாதிரி இருந்தா அந்த குடும்பம் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான். சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பயந்த சுபாவமாக இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் பயந்துருவாங்க. அவங்க பயந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக போய் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான். சில வாலிப பிள்ளைகள் கண்ணீரோடு வாழ்ந்துட்டு இருக்கும், வெளியே தெரியாது. ஏன் ஏமாத்திட்டாங்க, நான் ஏமாந்துட்டேன், என் வாழ்க்கையே போச்சு அப்படி சொல்லி அந்த பிள்ளைகள் பார்த்தா கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பாங்க. வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான். பிரச்சனை எங்க ஆரம்பிக்க, மனுஷனை நம்பிடுவாங்க. யாராவது ஒரு சில ஜனங்கள் இல்ல ஒரு சில குடும்பத்துல யாராவது ஒரு நபர் ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அது அவங்களால தாங்க முடியாது. அதுக்கப்புறம் தற்கொலை எண்ணங்கள், மரண பயம். ஒரு வாலிப மகள் ஒரு பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு நபரை நம்பி பழகி பணம் கொடுத்தாங்க, உதவி பண்ணாங்க, அந்த மனுஷனை நம்பினாங்க. ஒரு நாள் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலை. அந்த வாலிப மகளுக்கு அதுக்கப்புறம் என்ன செய்யன்னு சொல்லி தெரியல. முடிவு பண்ணா இனிமேல் நான் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டு அந்த நேரத்தில் ஜெபிக்க வந்தேன். எம்மா, தற்கொலை ஆவி பின்னாடி நிற்கி இந்த மாதிரி தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்கேன், இதெல்லாம் தப்புமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த வாலிப மகள் இன்னைக்கு வரையும் உயிரோட இருக்கா. 4 வருஷம் முடிஞ்சிட்டு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, மனுஷனை நம்பி ஏமாந்து போயிருந்தாங்க. வேஷம் போடுற மனுஷனை நம்பி ஏமாந்து போயிருந்தாங்க. கர்த்தரை நம்புகிறவனை செழிப்பான். ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பி வாழ்ந்தால் செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. சுவாசம் உள்ள மனுஷனை நம்பக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். ஒரு குடும்பத்திலே ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு வீட்டில் ஆண் பையன் பிறந்துச்சு. அந்த பையனை செல்லம் போல பார்த்துக்கிட்டாங்க. வாலிபம் மகன் கொரோனா நேரத்தில் ஸ்பாட் அவுட். அந்த வீட்டில் பரிதபிக்கிறாங்க, என்ன செய்யன்னு தெரிய மாட்டேன். ஆசையா வளர்த்தாங்க. இந்த பையன் எனக்கு கடைசி காலத்தில் பத்திரமா பார்த்துக்கிடுவான், என் குடும்பத்துக்கு எல்லா காரியத்திலையும் அப்படி சொல்லி ஆசையா வளர்த்தாங்க. கொரோனா நேரத்தில் இறந்து போயிட்டாங்க. அந்த குடும்பத்தில் கண்ணீர் விட்டு அழுறாங்க, என்ன செய்யன்னு தெரிய மாட்டேன். நாளைக்கு காலையில் யார் உயிரோட இருப்பாங்க தெரியாது. நம்ம இருக்கிற ஒவ்வொரு நாட்களுமே ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்கள்.
கிருபையின் காலத்துல வாழ்றோம். தேவனை சார்ந்து வாழணும். எந்த ஒரு மனுஷனை சார்ந்து வாழ வேண்டாம். ஏன் நிறைய குடும்பத்துல கண்ணீர், கஷ்டம், பிரச்சனை, பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாரையாவது ஒரு நபரை பர்டிகுலரா நம்பியிருப்பாங்க. அவங்க ஏமாத்தும் போதோ இல்ல அவங்க ஒரு வேஷம் போட்ட ஒரு ஆக்டிங்ல இருக்கும்போது அதை கண்டுபிடிக்கும் போது இவங்களுக்கு தாங்க முடியாது. நிறைய குடும்பத்துல தாய்மார்கள், பெண்கள், வாலிப சகோதரிமார்கள் சில குடும்பத்துல கண்ணீர் வடிக்க காரணம் என்ன அப்படி சொல்லி பல காரியங்களை பார்க்கும்போது மனுஷனை நம்பிடுவாங்க. அது கணவரா இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல யாரையோ நம்பிடுவாங்க. அவங்க ஒரு நாள் ஏமாத்திட்டாங்க இல்ல ஏமாந்துட்டாங்க அப்படின்னா தாங்க முடியாது. வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான். வெளிநாட்டு போறதுக்காக லட்ச லட்சமா பணம் கொடுத்துருக்காங்க. சில நேரத்துல வேலை உடனே கிடைச்சது, சில குடும்பத்துல வேலை கிடைக்க மாட்டேங்குது. வேலை கிடைக்கல அப்படின்னு உடனே ஜெபக்குறிப்பு வரும். இந்த மாதிரி பணம் கட்டியிருக்கோம், இன்னும் வேலை இல்லைங்கிறாங்க, பணத்தை திருப்பி கேட்ட தரமாட்டுக்காங்க. அதுக்கப்புறம் தான் பயப்படுவாங்க. முதல்ல ஆசையா கொடுத்துருவாங்க. சில குடும்பத்திலே மற்ற வேலைகளுக்கு கூட லஞ்சம் மாதிரி லட்ச லட்சமா கொடுக்குறாங்க. ஒரு குடும்பத்திலே பெரிய கம்பெனியா, அந்த கம்பெனியில உள்ள போகணும் அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டினாதான் அந்த கம்பெனியில வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. அதனால நான் பணம் கட்டிட்டேன், ஆனா 3 மாசம் ஆச்சு, அந்த வேலை எனக்கு கிடைக்கல, உங்களுக்கு இல்லை அப்படின்ட்டாங்க. அப்ப பணத்தை திருப்பி தாங்க அப்படின்னா தரமாட்டுக்காங்க அப்படின்னு ஒரு ஜபக்குறி. இப்படிதான் கடைசி காலத்துல பணத்தை எங்கெங்கெல்லாம போய் கொடுத்துருக்காங்க. மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான். ஒரு குடும்பத்திலே சொந்தக்காரங்க ஒரு இடத்த கொடுத்தாங்க. வீட்டுக்கு வாசல் உள்ள வழி எல்லாமே அடைச்சிட்டாங்க. உடனே ஒரு ஜபக்குறி போகுது. என்ன கேட்டா, பக்கத்துல உள்ள இடத்த கொடுத்தோம், வழியில் உள்ள எல்லா இடத்தையும் அடைக்கிறாங்க, என்ன செய்யன்னு தெரிய மாட்டேங்குது. வேஷம் போடுற மனுஷன் 10 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருப்போம் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். நாளைக்கு காலையில் எப்படி இருப்போம் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எப்படி இருந்தோம் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு காலைல நான் எப்படி இருக்கேன் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். 24 மணி நேரம் நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். எந்த ஒரு மனுஷனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லலாம், ஆனா அடுத்த நாள் ஒரு மனுஷன் எப்படி இருக்கான் தெரியாது. வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான். அந்த மனுஷனை போய் நம்பி இவங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க. இப்ப நிறைய குடும்பத்துல ஏன் கண்ணீர் விட்டு அழுறாங்கன்னு சொல்லி பார்த்தா, ஒரு குடும்பத்துல ஜெபக்குறிப்பு வந்துச்சு. என் கூட இருக்க ஒரு அம்மா, எனக்கு கொஞ்சம் கடன் அதிகமா இருக்கு, வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 2 பவுன் நகையை கொடுத்தாங்களாம். கணவர் அந்த வாரம் தான் புதுசா வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த அம்மா அந்த நகையை கொண்டு போய் பேங்க்ல வச்சு கடன் அடைச்சிட்டு 1 மாசம் ஆச்சு, திருப்பி தரல. கணவர் கேட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளா சாப்பிடாம இருக்காங்க. ஜெபக்குறிப்பு வருது. என்னன்னு சொல்லி கேட்டேன். இந்த மாதிரி அவசரமா வேணும்னு சொன்ன உடனே என் கணவர் எனக்கு புதுசா ஒரு நகை வாங்கி கொடுத்தாரு, அதை நான் கலத்தி கொடுத்தேன். இப்போ பார்த்தா போன் எடுக்க மாட்டேங்காங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க. வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். அந்த மனுஷன்கிட்ட போய் கொடுத்து அதுக்கப்புறம் எனக்கு பணம் வரல, நகை வரல. ஒரு குடும்பத்துல ஒரு ஜெபக்குறிப்பு வந்துச்சு. ஒரு வீட்டுல 4 அக்கா தங்கச்சி, 3 அக்கா தங்கச்சி சேர்ந்து ஒரு பாஸ்டர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 60 பவுன் நகைகிட்ட கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் வந்துச்சு அவங்க மகளுக்கு, அதனால நான் கொஞ்சம், என் தங்கச்சி கொஞ்சம், என் அக்கா கொஞ்சம், 3 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 60 பவுன் நகையை கொடுத்தோம் பாஸ்டருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபக்குறிப்பு வருது. சரி, என்ன ஜெபம் அப்படின்னா, இப்போ அவங்க தரல. வேஷமாகவே மனுஷன் தெரியுறான். யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது உலகத்துல தெரிய மாட்டேங்குது.
இன்னைக்கு காலைல இருக்கிறவங்க நாளைக்கு காலைல எப்படி இருப்பாங்க தெரிய மாட்டேங்குது. இதை ஏன் காலையில சொல்லி தர வேண்டியதுன்னா, நிறைய குடும்பத்துல மனுஷனை நம்பி பணம் கொடுத்துட்டு வரல, நகை கொடுத்தேன் வரல, வண்டியை கொடுத்தேன் திருப்பி தர மாட்டேங்காங்க. எத்தனை குடும்பத்துல எத்தனை கம்ப்ளைண்ட். இதான் பிரச்சனை. ஒரு குடும்பத்துல இதான் பிரச்சனை. ஒரு குடும்பத்திலே ஒரு அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, தம்பிக்காக ஒரு சில லட்சங்களை கொண்டு கொடுத்தாங்க, திருப்பி தரல. வீட்டுல வாலிப மகள் கல்யாணம் முடியாம இருக்கு, வயசு தாண்டிட்டு இருக்கு, நகை பணம் எல்லாத்தையும் கொண்டு தம்பிட்ட கொடுத்தாச்சு. இப்ப அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிய மாட்டேங்குது. 4 வருஷமா மாப்பிள்ளை வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு. ஆனால் பணம் நகை எல்லாமே தம்பிட்ட இருக்கு. தந்துருவேன் அப்படின்னு சொன்னோடனே அக்கா கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான், தம்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி வாங்கிட்டு செட்டில் ஆயிட்டாரு. திருப்பி கொடுக்க மாட்டாரு. வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான். இதுதான் பிரச்சனை. பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்கும் தெரிஞ்சாதான் நிறைய குடும்பத்துல சமாதானமே வரும். நான் அந்த ஃப்ரெண்டை நம்பினேன், ஏமாந்துட்டேன். நான் அவங்கள நம்பினேன், ஏமாந்துட்டேன். நான் அந்த சொந்தக்காரனை நம்பினேன், ஏமாந்துட்டேன். வசனம் என்ன போட்டிருக்கு? வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான். என் வாழ்க்கையில நானும் ஏமாந்து போயிருக்கேன்ப்பா. நான் வியாபாரத்தில் இருக்கும்போது கூடயே ஒரு மனுஷன் நிற்பார். நானும் அழகா பேசிட்டு இருந்தேன். கூடயே இருக்கும்போது நல்ல அழகா மாந்திரியும் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா பணம் கொடுத்தேன், அப்படியே போச்சு. கொஞ்சம் வருஷம் போச்சு. திரும்பி பார்த்தா 13 லட்சம் அந்த மனுஷன்ட்டு போயிட்டு. நான் பார்த்தா சொந்த வீட்டில் விற்று வியாபாரத்தில் விற்று நடுரோட்டுக்கு போயிட்டேன். காரணம் என்ன? கூட தான் இருந்த மனுஷன், நல்ல மனுஷன் நினச்சிட்டு பணம் கொடுத்தேன். லாஸ்ட்டு பார்த்தா மாந்திரியம் பண்ணி பண்ணி வாங்கியிருக்காங்க. பல வருஷம் கூடயே இருந்த மனுஷன் வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான். வேஷம் போடுற மனுஷன்ட்ட போய் நிறைய உள்ளதெல்லாம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் மாட்டிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. வேஷம் போடுற மனுஷன்ட்ட போய் என் வீட்டில் இப்படி நடந்துச்சு, என் புருஷன் இப்படி சொன்னா, என் மனைவி இப்படி சொன்னாங்க, எங்க அம்மா இப்படி சொன்னாங்க, எங்க அப்பா இப்படி சொன்னான்னு சொல்லிட்டு வேஷம் போடுற மனுஷன்ட்ட போய் சொல்லும்போது அதுவே அவங்களுக்கு ஒரு சிக்ஷை, உபத்திரமா மாறிடும். சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது. அதனால யாரெல்லாம் காலவேளை இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தை எத்தனை வீணான வார்த்தை இருக்கு. நிறைய குடும்பத்திலே பேசி 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 மாட்டிக்கிடுறாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு ஜபகுரி வந்துச்சு, 45 வயசு. அண்ணே, இந்த மாதிரி நெட்டு மூலியமாக ஒரு 1 லட்ச ரூபா பணம் கொடுத்தேன், எனக்கு திரும்பி வரல, என்ன செய்ய தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஜபகுரி. ஆன்லைன் மூலியமா போன்ல பேசியிருக்காங்க, 1 லட்ச ரூபா அனுப்பிட்டாங்க. ப்ரூஃபுக்கு போட்டோ, அட்ரஸ் எல்லாம் அனுப்பிட்டாங்க. 1 லட்ச ரூபா வாங்கினதுக்கு அப்புறம் அதுக்கு பதிலே இல்லை, நம்பிட்டாங்க. அவ்வளவுதான். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். இப்போ அதுக்கு அடுத்த லைன் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விருதாகவே சஞ்சலப்படுகிறான். முதல்ல ஒரு மனுஷன் எங்க தப்பு பண்றான் அப்படின்னா, வேஷம் போடுற மனுஷனை நம்பிடுறான். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். வேஷமா மனுஷன் திரிகிற மனுஷன்ட்ட போய் நம்பி நிறைய கதைகளை சொல்லி அதுக்கப்புறம் உட்கார்ந்து தலையில கை வச்சுட்டு வந்திருப்பாங்க. விருதுவாகவே சஞ்சலப்படுகிறான், தேவையில்லாம வருத்தப்பட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 3வது ஒரு பாயிண்ட் இருக்கு, ஆஸ்தியை சேர்க்கிறான். வீட்டுல வேலைக்கு உள்ள கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, உதவ மாட்டாங்க, ரோட்ல தான தர்மம் பண்ண மாட்டாங்க, நன்மை செய்ய மாட்டாங்க, எப்படியாவது சொத்து சேர்க்கணும் மட்டும் பல ப்ரோக்ராம் போட்டுட்டே இருப்பாங்க. ஆஸ்தியை சேர்க்கிறான். ஒரு மனுஷன் சொத்து சேர்க்கணும்னா சேர்த்துடலாம். ஏன்னா நான் சின்ன வயசுல நான் வேலை பார்த்துருக்கேன், நான் சம்பாதிச்சிருக்கேன், நான் நல்லா சேர்த்துருக்கேன். ஆனால் மாந்திரத்தில் இருக்கும்போது எல்லாம் கஷ்டப்பட்டு நடுரோடு வந்துட்டேன், எல்லா பணமும் போச்சு. ஒரு மனுஷன் சொத்து சேர்க்கணும்னா சேர்க்கலாம், ஆஸ்தியை சேர்க்கிறான். ஒரு மனுஷன் சொத்து சேர்க்கணும் முடிவு பண்ணிட்டான்னா சேர்க்கலாம், ஆஸ்தியை சேர்க்கிறான். யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். ரொம்ப வருஷம் முன்பாக
பூகம்பம் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு தகவல் வந்துச்சு. அப்போ அந்த தகவல் என்ன அப்படின்னா, 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்க ஒரு ரொம்ப பணக்காரர். அந்த பூகம்பம் வந்ததுல அவங்களுடைய அந்த வைரக்கடை, அவங்களுடைய எல்லா சொத்து எல்லாமே உள்ள போயிட்டு. அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு அங்க நின்னுட்டு இருந்தார். ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். நம்ம எத்தனை கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கலாம், ஆனா யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். இதான் கடைசி காலத்துல உள்ள ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காலைவேளையில ஜெபிக்க போறீங்களா? கேளுங்க. அப்பா எங்களுக்கு நீங்க போதும்பா, இந்த நாளைக்கு இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம்ப்பா, அப்படியே அர்ப்பணிங்க. நிறைய குடும்பத்துல சொத்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு பிள்ளைகள்கிட்ட பேச மாட்டேங்க, மனைவிட்ட பேச மாட்டேங்க, அம்மா அப்பாட்ட பேச மாட்டேங்க. வீட்டில் இருக்கிறதே ஒரு 4-5 பேர் தான். அந்த 4-5 பேர்கிட்ட பேசாம பணம் சம்பாதிச்சு என்ன செய்ய? கேட்டா நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் வெளியூர்ல இருக்கேன், நான் அங்கே இருக்கேங்கிறதுன்னு சொல்லிட்டு மனைவிட்ட பேச மாட்டாங்க, பிள்ளைகள்கிட்ட பேச மாட்டாங்க, அம்மா அப்பாட்ட பேச மாட்டாங்க. ஆனா பணத்தை சேர்த்துருவாங்க. ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். ஒவ்வொரு வேடை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பணம் 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 பணம்ட்டு பணத்துக்கு பின்னாடியே போயிருக்காங்க. பெத்த தாயை கவனிக்கிறது இல்லை. வீட்டில் மனைவிட்ட பேச மாட்டாங்க, வீட்டில் இருக்க பிள்ளைகள்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை, இன்னும் டைம் அப்படிம்பாங்க. அங்க பார்த்தா சொத்து கோடி கணக்கா சேர்த்துட்டு இருப்பான். ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். ஒரு நாள் பிறப்பதே அறியாயே. இன்னைக்கு நம்ம காலில் உயிரோட இருக்கிறோமா? அவ்வளவுதான். உயிரோட இருக்கும்போது குடும்பத்துல அன்பு கூறுங்க. வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்களோ அன்பு கூறுங்க, உண்மையா இருங்க. தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமா வாழணும், நீதியை பின்பற்றணும். அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. இந்த நாளிலே இந்த செய்தி மூலியமா யார்ட்டெல்லாம் தேவன் பேசியிருக்காரோ, உங்க வாழ்க்கையில ஏதாவது கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் இருக்கா? நீங்களே செக் பண்ணிக்கோங்க. வேஷம் போடுற மனுஷன்ட்டு பழகுறோமா? முதல்ல நம்ம தான் செக் பண்ணணும். ஏன்னா சில குடும்பத்திலே தேவையில்லாம உட்கார்ந்து கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க, விருதுவாகவே சஞ்சலப்படுகிறாங்க. சில குடும்பத்துல அப்படி இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துல அவங்க யோசித்து பார்க்கணும். ஆஸ்தியை சேர்க்கிறாங்க, யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். அதனால நிறைய குடும்பத்துல இந்த செய்தி வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க, வெளியே தெரியாது. நிறைய சொத்து ஜெகன்ல ஆசைப்படுவாங்க, ஆனா அன்பு கூறதை விட்டுருவாங்க. முழு வேதாந்தத்தை வாசித்து பார்த்தாலே அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். அன்பு கிரியையில் இருக்கணும், செயல இருக்கணும். ஒரு மனுஷன் வாழ்ற காலத்துல 24 மணி நேரம் வாழ்ற காலத்துல நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும், நற்கிரியை செய்யணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், செயல்ல இருக்கணும். அவ்வளவுதான். ஒரு முழு பைபிள் ஃபுல்லா நான் வாசித்தது இல்லை. வசனம் எப்படி இருக்கோ அதே போல நம்ம வாழ்க்கை இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பரலோகத்துக்கு போகலாம். நம்ம இருதயத்துக்குள்ள உலக கவலை, சும்மா உட்காந்து வருத்தப்பட்டுட்டே இருக்கிறது, அப்புறம் சொத்து ஜெகன் வெளியே உட்காந்து பல மணி நேரம் உட்காந்து கால்குலேஷன் போடுறது, அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு போதும். அப்படிதான் வேதம் எழுதப்பட்டிருக்கு. உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு என்ன தந்திருக்காரோ அதுக்காக ஸ்தோத்திரம், அதுக்காக ஸ்தோத்திரம். குடும்பத்துல யாரெல்லாம் இருக்கிறீங்களோ எல்லாருக்காக ஸ்தோத்திரம். காலை வெளில தேவனோட சமூகத்துல அர்ப்பணிங்க. அப்பா, என் வீட்டுல இதான்ப்பா நிலவரம், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்படி கேட்பீங்களா? அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றி எடுத்து உதகிறோம், சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றிப்பா. அப்பா, வசனத்து மூலியமாக உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுறீங்க, நன்றிப்பா. வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான். ஜீவனுள்ள தேவனை நம்பி நாங்க வாழணும்ப்பா. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான், மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கு. உங்க பிள்ளைகளை உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தாழ்த்தவங்களை பரிசுத்தவங்களை நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தில் நிரப்புங்க. புதிய நாளுக்கான கிருபைக்கா நன்றிப்பா. கர்த்தருடைய நாமம் மட்டும் எடுத்தும் பிதா குமாரன் பரிசு நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்தையும் முத்திரை போடுங்க. என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்களுடைய ஜீவனுக்குள்ளே சாஸ்தாங்கமா தாழ்த்தி தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்.
அதிகாலையிலே துதிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இப்ப ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தியானிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை காண செய்த கிருபைக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துல ஜெபிக்கிறோம்ப்பா. துதிக்கும் போதே அப்பா கிருபை பெருகிற கிருபைக்கா நன்றிப்பா. யாரெல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்துறோம் உங்க குடும்பத்துக்கு விசேஷமா கர்த்தர் மனம் இறங்கணும். எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்துல தள்ளி போனோமோ எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. மன்னிச்சிருங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க. உள்ளத்துல நிறைய தேவைகள் உண்டு. ஆனாலும் உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுனீங்க. விருதுவாகவே சஞ்சலப்படுகிறோம். தேவையில்லாம உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருக்காங்கப்பா. எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. பலகணிகளை திறந்து ஆசிரிங்க. பண்டசாலை திறந்து ஆசிரிங்க. அவங்களுடைய கையின் கீழ் ஆசிரிங்க. யாரெல்லாம் தாழ்த்தணும் எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எங்களை தாழ்த்திரம் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க. அவங்க இதயத்துல என்னென்ன பாரம் இருக்கு அந்த எல்லா பாரத்தை எல்லாம் நீக்குங்கப்பா. நிறைய குடும்பத்துல உள்ளத்துல பாரம் தான் இருக்கு. இந்த பாரத்தை எல்லாம் நீக்கிருங்கப்பா. களவில் ஜெபிக்கிறாங்கப்பா. புது கிருபையால இருப்புங்க. உம்முடைய பிரசன்னத்தால் போடுங்க. உம்முடைய வல்லமையால இருப்புங்க. ஜெப அபிஷேகம் வேணும்ப்பா. நிறைய குடும்பத்துல ஜெபிக்க முடியாதபடிக்கு போராட்டம். சத்துருக்கள் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. உம்முடைய கிருபை உங்க பிள்ளைகளோட எப்பொழுது தங்கிடட்டும்பா. பரிபூர்ணமா நிரப்புங்க. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும். ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வராலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. எல்லா குடும்பத்துக்கு ஆசிரிங்க. ரட்சிப்பின் வஸ்து தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகம் தாங்கப்பா. எங்களுடைய எல்லா வேங்களும் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால கழுவப்படட்டும்பா. எங்க இதயத்துக்குள்ள பிதா குமார பரிசுத்தர் மட்டும்தான் தங்கி இருக்கணும்பா. உங்க சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறணும்பா. எங்களை சாஷ்டாங்கம் அர்ப்பணிக்கிறோம். கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதியான இதயத்தை தாங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ள நீங்க வர்றதுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியத்தையும் விளைக்கிறங்க. உங்களுடைய நல்லாவியை தாங்கப்பா. மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவி ஊற்றுவேன்னு சொல்கிறாச்சு. யாரெல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ, உங்களுடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்படினாங்களோ, யாரெல்லாம் சத்தியத்தை செவி கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கத்த சந்திங்க. நிறைய குடும்பத்துல ஞானசனம் எடுக்கணும். சர்ச்சையில போய் அப்பா உங்களுடைய சமூகத்துல காத்து ஜெபிக்க ஆசைப்படுறாங்க. குடும்பம் ஃபுல்லா விக்கிர வழிபாடுல அந்த குடும்பத்தை கத்தர் மீட்டெடுங்க. பிறநாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கத்தர் கரம் தொட்டு ஆசிரியங்க. 100 மடங்கு ஆசிரியங்க. காலவேளையிலே பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுதுப்பா. உள்ளத்துல பாரம் தான் இருக்கு. நல்ல குடும்பமா தாங்க. பண ஆசை இல்லாத குடும்பம், நகை ஆசை இல்லாத குடும்பம், நகை வாங்காத குடும்பமா தாங்கப்பா. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்கப்பா. பொருளாசை இல்லாத குடும்பமா தாங்க. சில குடும்பத்திலே திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கு. அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும். அந்த குடும்பத்தை மாற்றி ஆசிரியங்க. எந்தெந்த குடும்பத்தை தாழ்த்துறோங்களோ உங்களோட அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிச்சிருங்கப்பா. காலவேளையிலே விவசாயத்துக்கு போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல வேற வேற நாட்டுல இருக்கிறாங்கப்பா. காலவேளையிலே டீச்சர் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்டுல எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல பண்ணிடும். உங்க பிள்ளைகளோட கத்தர் புறப்பட்டு போங்க. நீங்க கூட புறப்பட்டு போங்க. டிரைவிங் லைன்ல இருக்காங்க, காலில் பஸ்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க. எல்லா குடும்பத்துக்கு கத்தோட பாதுகாப்பு தாங்க. நிறைய குடும்பத்துல டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, புது வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, மற்ற வேலைக்காக ஜெபிக்கிறாங்க. கத்தர் வாசல் திறந்து தாங்க. வாசல் திறந்து தாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுதுப்பா. சில குடும்பத்துல தகப்பன்மார், தாய்மார் ஜெபிக்கிறாங்கப்பா. சகோதரிமார் ஜெபிக்கிறாங்க. கத்தர் வாசல் திறந்து விடுங்க. காலவேளையிலே சில குடும்பத்திலே கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்க. கத்தர் மனம் இறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாய்மொழி ஆசிரியங்க. டெலிவரி பண்ணுறோம். கத்தர் கூட இருங்க.
நிறைய குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனம், காய்ச்சல், சளி, இருமல், பலவிதமான பலவீனத்தோடு ஜீவிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற நிலைமை, ஐசியூவில் இருக்காங்க, இன்பெட்டில் இருக்காங்க, எம்ஆர் ஸ்கேன் எடுத்துக்காங்க, இன்னுமாக நிறைய ஸ்கேன் எடுத்துக்காங்க. ஆக்சிடென்ட் கேஸ் வெளிநாட்டில் இருக்காங்க, வேறு ஊரில் இருக்காங்க, வேறு இடத்துல தங்கியிருக்காங்க, முதியோர் இடத்துல இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்தில் பலவீனத்தோடு ஜீவிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் கறந்துட்டு ஆசிரிங்க. எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து ஆசிரிங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் எழுப்புங்கப்பா. கால வேளையில் கடன்ல கஷ்டப்படுற எத்தனையோ குடும்பம் உண்டு. நகை கடன், பேங்க் கடன், பர்சனல் லோன், பிசினஸ் லோன், ஓடி லோன், எத்தனையோ குடும்பத்தில் விவசாயத்துக்காக கடன் வாங்கியிருக்காங்க, ஃபைனான்ஸில் வாங்கியிருக்காங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க, அதிக வட்டி வாங்கிட்டாங்க. எத்தனையோ குடும்பத்தில் கைமாத்து வாங்கினாங்க, கொடுக்க முடியல. வீடு முழுதும் கடன்ல இருக்கு, நிம்மதியில்லாத வாழ்க்கை, நகை இல்லை, எல்லாமே பிரச்சனை. அந்த குடும்பத்தெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சாபத்தை எல்லாம் நீக்கி போடுங்க. எங்களோட அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவை அழைக்கிறோம். எங்களுக்காக கிருபாதார வழியாக வெளிப்பட்டவரே உண்மை நாங்கள் அழைக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த மாசத்துல என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம், தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. சில குடும்பத்துல சம்பளம் வராம இருக்கு, வேற வேற நாட்டுல இருக்கிறாங்க, அங்க இருக்கிற இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. அவங்களோட தேவையெல்லாம் சந்திங்க, அவங்களோட உபத்திரத்தை மாற்றித்தாங்க. இந்த நாளில் யாரெல்லாம் தாழ்த்தினவங்க எல்லா குடும்பத்தையும் பொறுப்படுத்த தேவனாரில் அப்ப மினிஸ்டர் நம்முடைய கரத்துல பண்ணிருப்பா. எல்லா குடும்பம் சகலவிதமான செழிப்போட இருக்கணும்ப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தரை நம்புகிறவனோ ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி செழிப்பான என்று எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு குடும்பம் கர்த்தரை அப்போ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியை மாறட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்க. உங்களோட வாழ்க்கையில நிறைய தேவைகள் உண்டு. தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் கூட இருங்கப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. சொந்த வீடு கட்டணும், சொந்தமா வண்டி வாங்கி ஆசைப்படுறாங்க. கடன் இல்லாமல் செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க. எந்த ஒரு காரியத்திலுமே போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. சில குடும்பத்திலே கடன், நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை, சஞ்சலம், சில குடும்பத்திலே பல பிரச்சனை, வெளியே சொல்ல முடியல. உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா நாச மோசங்களும் விலக்கி பாதுகாத்துருங்க. வாலிப பிள்ளைகள் படிக்கிறாங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க. சில குடும்பத்தில் வேற ஒரு இடத்துல தங்கி படிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு தேவ ஞானத்தால் தேவ புத்திரால் நிரப்புங்கப்பா. மிஷினரிமாரை உங்களுடைய கரத்துல அப்படிங்க. எங்க தேசத்துல உள்ள எல்லா மிஷினரிமாருக்கா ஸ்தோத்திரப்பா. யாரெல்லாம் ஊழியம் பண்றாங்களோ அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரப்பா. கர்த்தர் உங்க பிள்ளைகளோட புறப்பட்டு போங்க. உங்க பிள்ளைகளுடைய ஊழியத்திலே அப்பா வல்லமை அற்புதம் வெளிப்படணும்ப்பா, அதிசயம் வெளிப்படணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. எல்லா குடும்பத்தையும் எல்லா ஜனத்தையும் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். வெளிநாட்டில் இருக்காங்கப்பா, அவங்க இருக்கிற இடத்துல எல்லா விதமான வாசல் திறந்து விடுங்க. குடும்பமா இருக்காங்க, வீடு கட்டுறாங்க, குடும்பத்துல எத்தனையோ பலவீனம், ஆனாலும் பொறுமையா இருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை எல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா, சந்திங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல இந்த மாசத்துல இவ்வளவு தேவைன்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்களோட ரத்த கொட்டைகள் வேலையடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துக்கொள்ளுங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு புத்தியுடைய எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்திருக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமையெல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசிரியப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பு பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனுள் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தினமும் ஒரு நிமிடமாவது எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். நேரடியாக ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் தொலைபேசி மூலியமாக கூப்பிடுங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thanks for watching. Please subscribe our channel.
Click the like and share. Click the bell. God bless you.